ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹார்ட் கில்லர் எபிசோட் 6. இந்த வீக் எபிசோடு போடவே எனக்கு மனசே வரல. ஒரு மாதிரி கஷ்டமாகவே இருந்தது. எபிசோடு பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸாகவே இருந்தது. சரி போடலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு தான்ப்பா போடுறேன். ஸோ உண்மையாகவே இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை விட செகண்ட் பார்ட்டு பார்க்கும்போது ரொம்பவே ஹர்ட்டிங்காக இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே பாருங்கள். அதுக்கப்புறம் இன்னொரு நியூஸையும் சொல்லிடுறேன். அடுத்த வாரம் இந்த ஹார்ட் கில்லர் சீரீஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நியூ இயர்னால் போஸ்ட்பான் பண்ணி அதுக்கு அடுத்த வாரம் தான் 7வது எபிசோட் ரிலீஸ் ஆகுமா. ஸோ இப்போ நம்ம எபிசோட் 6குள்ளே போகலாம். எபிசோட் 6 ஸ்டார்ட் ஆகும்போதே ஸ்டைலும் ஃபெடலும் ஜாலியாக தூங்கிட்டு இருக்காங்க. ஸ்டைல் எந்திரின்னு ஃபெடல் கூப்பிட்றான். இன்னொரு 5 நிமிஷம் கொடுங்கப்பா, எனக்கு தூக்கம் வருதுங்கிற மாதிரி தூங்க. அட பாவி, பக்கத்தில் படுத்தா அப்பான்ட்டானே. என்னடா சொல்கிற, அப்பாவாடா, எந்திரா அப்படிங்கிற மாதிரி ஃபெடல் அவன் பக்கத்தில் போக அப்போ தான் அவனுக்கு புரியுது. நேற்று நைட்டே நான் அவன்கிட்ட சொன்னேன்ல அலாரம் வச்சுக்கணும், நீ தான் கேட்கலன்னு சொல்ல. நீ சொன்னியா? நான் வேணான்னு சொன்னேன், நீ கேட்கவே இல்லை. நீ எங்கே என் பேச்சு கேட்குற? எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி என்னால் வேலையெல்லாம் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்திருக்கான் டயர்டாக. சரி சாரி, நான் தப்பு பண்ணிட்டேன். சரி வா, வேணா உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிடுவா அப்படின்னு சொல்லி பக்கத்தில் போகிறான். பேசாமறான்னு சொல்லி அவன் கத்திகிட்டே இருக்கான். இவன் வேணும்னு அவனை விடுற மாதிரி தெரியல. பக்கத்தில் போக, என்ன பண்ணிகிட்ருக்க? ஓவராக ரொமான்டிக்காக ட்ராமாட்டிக்காக இருக்க மாதிரி நினைப்பா. போதும் பேசாமல் இரு, நான் சும்மா தான் சொன்னேன் சரியா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்ல. அப்படியா, எனக்கு ஒன்று இப்படி பார்க்குறது ரொம்ப பிடிக்கும், அதனால தான். அது மட்டும் இல்லாமல் இப்படி பண்ணும்போது உன்னோட மசில்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு விதமான எக்ஸசைஸ் தான் தெரியுமான்னு சொல்ல. ஓவராக பண்ணுற. இல்லைடா, டெய்லி இந்த எக்ஸசைஸ் பண்ணு, உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அப்படியே ஃபெடல் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். விட்டால் அடுத்த ரவுண்டுக்கு காலையிலே போயிடுவான் போல இருக்குது. அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே வெளியே வர ஆப்போசிட்டில் பார்த்தா ஸ்டைலோட அப்பா வராரு. ஏண்டா, என் வீட்டுக்குள்ளேருந்து வர, நீ யாருடாங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்க. நான் ஸ்டைலோட ஃப்ரெண்டுன்னு சொல்ல. ஓ, ஸ்டைலோட ஃப்ரெண்டா? இதுக்கு முன்னாடி நான் ஒன்று இங்கே பார்த்ததே கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு, உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல. ஓ, நேற்று நைட் இங்கே ஸ்டே பண்ணியா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ஆமான்னு சொல்ல. அவன் கூட ஒன்றா இருந்தியான்னு சொல்லி கேட்க, அதுன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க. சரி விடு, நான் அதெல்லாம் எதுவும் சொல்லலை, பார்த்து கவனமாக இருந்தீங்கன்னா சரி. அப்புறம் தேவையில்லாமல் நோயெல்லாம் வந்துட போகுது, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அப்பா சொல்கிறாரு. ஃபெடல் எதுவுமே பேசலை. 1 நைட் தானா இல்லை சீரியஸாக இருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கும் அவன் எதுவுமே பேசலை. ஸ்டைல் வந்துடுறான். அப்பா எப்பப்பா வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பா சிரிச்சுட்டே, ஒன்றும் இல்லை, இப்போ தான் உன் ஆள் வந்தானா, அதான் அவங்ககிட்ட பேசிட்டு நிற்கிறேன், இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்ல. அப்பா ஏன்பா? பரவாயில்ல, நைட்டு ரொம்ப அப்படின்னு சொல்ல. அப்பா என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? பேசாமல் இருங்கப்பா, உங்களோட வேலையெல்லாம் முடிஞ்சதில்ல. இது என் ஃப்ரெண்டு ஃபெடல், இவன் பேர், மற்றபடி எதுவும் இல்லைன்னு சொல்ல. சரிடா விடு, நான் எதுவும் சொல்ல, நீ யார் கூட ரேட்டிங்கில் இருந்தால் எனக்கு என்ன, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, தேவையில்லாமல் மாட்டிக்காத அதான்னு சொல்ல. அப்பா நீங்கள் பேசாமல் இருங்க, ஓவராக பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி ஃபெடலை பார்த்துட்டு, நீ வேணா கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் சொல்ல. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு ஃபெடல் வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். அப்பா பார்த்துட்டு, ஏண்டா இதான் உன் டைப்பாடா, இப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது, இந்த மாதிரி என்கிட்ட சொல்லியிருந்தா ஆல்ரெடி நான் பார்த்து உனக்கு கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்ல. அப்பா என்னப்பா பேசுகிறீங்க, பேசாமல் இருங்கப்பா, இந்த மாதிரி பேசுகிறத முதல்ல விடுங்கப்பா. ஆமாம், ஃபிஷ்ஷிங் டிப் எப்படி போச்சு? நல்லாயிருக்கு, நிறைய ஃபிஷ்ஷு கொண்டு வந்திருக்கேன், கிச்சனில் இருக்கே, உனக்கு குக் பண்ணி தரேன் சரியான்னு சொல்ல. வா அப்படியா, உனக்கு பிடிச்சது எல்லாமே தரேன், வா அப்படின்னு சொல்லி அவனை கூட்டிகிட்டு அப்பா அப்படியே போக, அடுத்தது இங்கே தான் காட்டுறாங்க. கண்ட்டு, பைசன், பேப் 3 பேர் உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டு. என்னடா படிச்சுக்கிட்டே இருக்கேன்னு கேட்க, நான் ஒரு ஷேக்ஸ்பியரோட நாவல் ஒன்று படிச்சுட்ருக்கேன்னு சொல்ல. என்ன நாவல் அது? அந்த நாவலில் ஒரு மெயின் கேரக்டர் இருக்கான். அந்த மெயின் கேரக்டர் ஒரு நம்ப வச்சு கடைசியில் ஏமாத்திடுறான். அவன் ரொம்ப லவ் பண்ணுவான், பட் கடைசியில் அவனை ஹர்ட் பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்ல. இந்த மாதிரி இன்னொருத்தவங்க நிறைய பேர் இருக்காங்கப்பா அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல. போதும் நீ ஓவராக பேசாத, பேசாமிருன்னு பேபை பார்த்து வேணும்னே ஒரு மாதிரி டென்ஷனாக அங்கேருந்து நம்ம கண்டு பேசுகிறான். ஏண்டா உனக்கு இதெல்லாம் பிடிக்காதா? நான் இந்த மாதிரி நாவல்ஸ் படிக்கும்போது எனக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், அதுக்காக தான் படிக்கிறேன்னு பேப் சொல்ல. சரி கொஞ்சம் வாய் அதிகமாக பேசாமல் போ, நான் ஒன்றும் ஒன்றை மாதிரி கிடையாது, என்னை நீ தானே இந்த மாதிரி மாற்றின அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்புறம் பைசன் சொல்கிறான், கிரில்டு போருக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு, இது ஒரு ஓல்டு ரெசிபி, இது உண்மையாகவே ரொம்ப நல்லாயிருக்கும், இந்த கடையில் சீக்கிரமாக எல்லாமே விற்றுருவாங்க, இதில் மில்கில் மேரினேட் பண்ணாமல் ரெடி பண்ணுவாங்க. ஓ, அதனால தான் இந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கா? எனக்கு அதிகமாக மில்க் இருந்தால் பிடிக்காது, இந்த டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அதை அப்படியே ரசித்து சாப்பிட்டுட்டு இருக்கான். சரி இதையும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன், உனக்கு என்னெல்லாம் பிடிக்கும் நோட் பண்ணல அப்படின்னு சொல்ல. ஓவராக தாண்டா பண்ணுறேன், சரி ஓகே நான் போகிறேன், நான் லேட்டாக போனால் அங்கே ஃபெடல் என்னை பார்த்து கத்திக்கிட்டே இருப்பான்னு சொல்ல. சரி ஓகே, நீ எப்போ வேணாலும் இங்கே வரலாம், உனக்காக இங்கே நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன், ஓகேவா
அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்கிறான். சரி ஓகே நான் போயிட்டு வரேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போக பாய்ன்னு சொல்லிட்டு அவனும் போயிட்டான். சரி இப்போ சொல்லு, எதுக்காக என்கிட்ட நீ பொய் சொல்ல சொன்ன? நேற்று என்னை புள்ளி பண்ணாங்கன்னு சொல்கிறா அப்படிங்கிற மாதிரி பேப் கேட்க, ஒரு சில விஷயங்கள் உனக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லதுடா, நீ இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேணாம் சரியா அப்படிங்கிற மாதிரி கண்ட்டு சொல்ல, சரி ஓகே நான் அவனும் அமைதியாக இருக்கான். அதுக்குள்ளே அவன் போய் அந்த போலீஸ் கேப்டன் கிட்ட அந்த ரூடட்டை தான் அடுத்தது கொலை பண்ண போகிறாங்க, அவங்களோட டார்கெட் அவன் அப்படின்னு சொல்லி காட்டிகிட்டு இருக்கான். சரி ஓகே இதுக்கப்புறம் நீங்கள் கேட்ட எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன், இதுக்கப்புறம் என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கண்ட்டு அந்த பக்கம் போக அங்கே கேப்டனுக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. உனக்கு எல்லாம் முடிஞ்சுதுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? நீங்கள் கேட்ட வேலையை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதுக்காக எங்களை இந்த மாதிரி பண்ண சொல்கிறீங்க? நான் சொன்னது எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்ல, இன்னும் நீ எதுவுமே முடிக்கலடா. அவங்களோட பாஸ் யாருன்னு நான் கண்டுபிடிக்கல, இப்போ அவங்க 2 பேரையும் நான் அரெஸ்ட் பண்ணனா அதுக்கப்புறம் கண்டிப்பாக பிரச்சனை வரும். இங்கே பாருங்கள், அது உங்களோட பிரச்சனை, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீங்கள் என்கிட்ட பண்ண சொன்ன வேலையை நான் பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணி பண்ண சொல்லாதீங்க, என்னால் பண்ணவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி கத்துறான். நீ என்ன நினச்சிட்டு இருக்க? அவங்க 2 பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும்னு நினைக்கிறியா? கண்டிப்பாக பிரச்சனை அவ்வளோ சீக்கிரம் முடியாது. அவங்க ஒன்றும் சும்மா விட மாட்டாங்க. அவங்க பாஸ் யாருன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு தெரியும் பைசன் மேலே உனக்கு லவ் இருக்குன்னு, அதை தானே சொல்ல போகிறேன்னு சொல்ல அதுக்கு கண்ட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். இங்கே பாரு, நீ அவன்கிட்ட போய் உண்மையை சொல்லிப்பாரு, அவன் உன்னை இப்படியே ஏற்றுப்பானா? கண்டிப்பாக உன்னை கொலை பண்ணிடுவான் தெரியும்ல அப்படிங்கிற மாதிரி கேப்டன் பேச கண்ட்டு எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கான். நீ முதல்ல புரிஞ்சுக்கோ, திருடங்க ஷூட் பண்ணுறவங்க தான் கொலை பண்ணித்தான் ஆவாங்க. நீ சேஃபாக இருக்கணும்னா முதல்ல அவங்களுக்கு யார் மெயின்னு கண்டுபிடிச்சி அந்த பாஸை நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அப்போ தான் ஒட்டு மொத்தமாக இந்த பிரச்சனையிலேருந்து நீ வெளியே வர முடியும். யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேப்டன் திரும்பி நிற்க, யோசிச்சு பார்த்துட்டு என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. கண்டுக்கு என்ன பண்ணுறதுன்னு இப்படிலாம் திங்க் பண்ணிட்டே இருக்கான். அடுத்து பைசன் அவன் ரூமுக்கு வரான். பட் அந்த சீக்ரெட் ரூமுக்கு வந்தோடனே அவனுக்கு அந்த ரூமில் ஏதோ வியர்டாக இருக்க மாதிரி இருக்குது, எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் ஏதோ மாறின மாதிரி இருக்குது. அப்படியே அந்த டேபிளை பார்க்குறான், டேபிள் கொஞ்சம் நகர்ந்திருக்க மாதிரி இருக்குது, ஏதோ இங்கே நடந்திருக்கு அப்படின்னு அவனுக்கு தோணுது. சரி லேப்டாப் எடுத்து அங்கே தான் ஒரு ஹிடன் கேமரா இருக்குல்ல, யாராவது வந்தாங்களான்னு செக் பண்ணுங்கிறக்காக கேமராவை ஆன் பண்ணிவிட்டு அங்கே உட்காந்துருக்கான். அவன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அதை பார்த்துட்டு தான் இருக்கான், யாராவது வந்தாங்களான்னு. பட் யாரும் வந்த மாதிரி எதுவும் தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு பார்த்தா ஃபெடல் கிட்டேருந்து இவனுக்கு ஃபோன் வருது. சொல்லுடான்னு சொல்ல, நைட் நம்ம மீட் பண்ணலாமான்னு கண்ட்டு வேறு மெசேஜ் பண்ணுறான். ஸோ இப்படி மாற்றி 2 பேர்கிட்ட மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க இவனுக்கு அப்படியே அந்த வீடியோ பார்க்கணுன்னு தோணலை. அங்கே வீடியோ பாட்டுக்கு அப்படியே போயிட்டே இருக்குது. அப்படியே ஜாலியாக ரொமான்டிக்காக கண்டுக்கிட்ட மெசேஜ் பண்ணிட்டுருக்கான். இவன் மெசேஜ் பண்ணுற அந்த டைம் தான் கண்டு அந்த ரூம்குள்ளே வந்து எல்லாத்தையுமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே போயிருக்கான். இவன் அதை கவனிக்கவே இல்லை. அது அப்படியே ஃபோக்கஸ் ஆகுது. பட் நம்ம சார் லவ் மூடில் இருக்கிறனால இதை பற்றி கவனிக்கணும்னு அவனுக்கு தோணலை. அவன் பாட்டுக்கு அப்படியே சிரிச்சிட்டு மெசேஜ் பண்ணிகிட்ருக்க கண்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டான். சரி ஓகேன்னு அப்படி லேப்டாப்பை க்ளோஸ் பண்ணிட்டு தூக்கி உள்ளே போட்டுட்டு பைசனும் சரி ஓகே நம்ம கண்டு மீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். டேபிள் சேர்லாம் பார்க்குறான். ஓ சரி ஓகே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நல்லா கவனிக்கல. கீ எடுத்துகிட்டு அவன் பாட்டுக்கு போயாச்சு. சேம் டைம் அடுத்து இங்கே ஃபெடலும் பைசனும் அங்கே பர்கர் ஷாப்பை க்ளீன் பண்ணிட்டுருக்க, உங்ககிட்ட ஒன்று கேட்கட்டாடா, நீ ஸ்டைலை பற்றி என்ன நினைக்கிறேன்னு பைசன் கேட்குறான். ஒரு செகண்ட் அவன் கேட்டனையும், இப்போ எதுக்கு இதெல்லாம் உனக்கு, உன்னோட வேலையை மட்டும் நீ பாருன்னு சொல்ல, ஏய் நம்ம பிரதர்ஸ் தானே, கேட்டால் என்ன தப்பு, என்கிட்ட சொல்ல, ஏன் இந்த மாதிரி நீ பேசவே மாட்டேங்கிற? கண்ட்டுக்கு அவன் பிரதர் அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, எப்பயுமே எல்லாத்தையுமே அவன் பிரதர்கிட்டே ஷேர் பண்ணிப்பான், ஏன் நீ என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லி கேட்க, இப்போ உனக்கு என்னடா தெரியணுமோ தலையில் க்யூட்டாக ஒரு தட்டுறான். ஃபெடல் வலிக்குதுடான்னு சொல்ல, என்ன மாதிரி பிரதர் உனக்கு வேணும்? நான் சீரியஸாக கேட்கணுன்னா எனக்கு ஒரு நல்ல பிரதர் வேணும்னு தோணுது. சரி இப்போ நீ என்ன தெரிஞ்சுக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைடா, நீ எல்லாத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன், நீ என்கிட்ட சொல்லு அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்க, எனக்கு அவனை பிடிச்சிருக்குடா போதுமா, அவன்கிட்ட உனக்கு என்ன பிடிக்கும்? அவன் எப்பயுமே ஒரு மாதிரி லூசுத்தனமாக இருப்பான், ஃபன்னியாக இருப்பான், அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி அப்பியரன்ஸ் பற்றி என்ன நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்க, பார்ட்டிகுலராக ஏதாவது பிடிக்க மாட்டான் அவனுக்கு? என்னடா கொஸ்டின் கேட்குற, ஏய் சொல்லுடா ப்ளீஸ், எனக்கு அவனோட லிப்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உண்மையாக அவன் லிப்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்ல, வாவ் சூப்பர்டா, அப்புறம் லிப்ஸ் க்யூட்டாக இருக்குன்னா கிஸ்ஸு சூப்பராக இருக்குமேன்னு சொல்லி கொஞ்சம் ஓவராக பேசுகிறான். எனக்கு கண்டோட ஐஸ்னால் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா, ரொம்ப க்யூட்டாக இருக்கும்டா, அப்படியே பக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும், அதுவும் கிஸ் பண்ணும்போது அவன் ஐஸை பார்க்கும்போது இன்னும் நல்லா இருக்குன்னு கொஞ்சம் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கான். ஆனால் இப்போல்லாம் என்னன்னே தெரியல, அதை பார்த்தாவே எனக்கு அப்படியே மைண்டு மாறிடுதுன்னு சொல்லி ஏதோ பேசிகிட்டு இருக்கான். இவன் இப்படி பேசும்போது டென்ஷன் ஆகி மாப் எடுத்து மூஞ்சிலேயே குத்திடுவேன். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தேவையில்லை, நீ பேசாமல் இரு அப்படின்னு சொல்ல, ஏண்டா ஒருத்தர் புரிஞ்சுக்கிறதுல என்னடா தப்பு இருக்குங்கிற மாதிரி பைசன் ஆரம்பிக்கிறான். எனக்கு தெரியல, ஒரு வேளை நான் கண்டு மேலே ஃபீலிங்ஸ் இருக்க மாதிரி அதே ஃபீலிங்ஸ் உனக்கு ஸ்டைல் மேலேயும் இருக்குமான்னு. எனக்கு கண்டு எந்திரிக்கும் போது என்னை பார்க்கணுன்னு எனக்கு தோணும். உண்மையாகவே என்னோடய லைஃப் ஃபுல்லாக அவனால் ஃபுல்லாக மாறும்னு தோணுதுடா.
என்னால் அவன்கிட்ட எதுவுமே சொல்ல முடியல, பொய் சொல்லிட்டு இருக்கிறது கஷ்டமாக இருக்குடா, பேசாமல் எல்லாத்தையும் சொல்லிடலாமா அப்படின்னு சொல்ல ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சொல்லிட்டா இல்லை நல்லதில்லை அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்கிறான். ஃபெடல் அவனை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்கான். ஏண்டா நீ என்ன சொல்ல போகிற, நீ எதுவும் சொல்ல விரும்பலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் சொன்னால் அவன் ஏற்றுப்பானான்னு தெரியல, பட் இருந்தாலும் நான் சொல்லணுங்கிற மாதிரி பைசன் அவனோட பத்திரம் உண்மை எல்லாத்தையுமே அவன்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறான். இங்கே பாரு, நீ தேவையில்லாத பேசுகிறேன்னு தோணுதுங்கிற மாதிரி ஃபெடல் அவனை பார்த்து முறைச்சிட்டே இருக்கான். நம்ம முதல்ல இந்த ரூரட்டோட மேட்ரை முடிச்சதுக்கப்புறம் அம்மா நம்மக்கிட்ட என்ன சொன்னாங்க, இந்த வேலையை விட்டு போகலான்னு சொன்னாங்களே, அதை பற்றி அம்மா கிட்டே பேசிவிட்டு நம்ம எல்லாத்தையும் முடிச்சுக்கலான்னு சொல்ல, எனக்கு புரியுதுடா நம்ம ஃபேமிலியை பற்றி நீ யோசிக்கிறேன்னு, இருந்தாலும்னு சொல்ல நீ பேசாமல் இருடா அப்படிங்கிற மாதிரி அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம சார் கண்ட்டும் ஸ்டைலும் பேசிகிட்டு இருக்காங்க. ஏய், ஹானஸ்ட்டாக சொன்னால் எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குடா, போதும்டா நீ பேசுகிறத முதல்ல நிறுத்து, நீ எப்படி கவலைப்படுறேன்னு எனக்கு தெரியும், உனக்கு பைசனை பிடிச்சிருக்கா அவ்வளோதானேன்னு சொல்ல, எனக்கு பிடிச்சிருக்குடா, ஆனால் அடுத்தவங்களை கொலை பண்ணாமல் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் அவங்க போலீஸ் பிடிச்சிருவாங்களோன்னு ஒரு பக்கம் எனக்கு பயமாகவும் இருக்குடா, உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி ஒரு பக்கம் இவன் ஃபீல் பண்ணிட்டுருக்க. ஏண்டா நீ பண்ணுறது எல்லாமே தப்புடா, தேவையில்லாமல் என்னையும் கொண்டு வந்து இந்த மேட்டரில் இன்வால்வ் பண்ணி விட்டுருக்க, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, என்னாலையும் எதையுமே ஏற்றுக்க முடியல, எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போல்லாம் நான் ஃபெடல் கூட ரொம்ப அட்டாச்சாக இருக்கேன், என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியுமான்னு கூட தெரியல, சீக்கிரம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு பேசாமல் வந்துடுடா, அவங்க பாஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மேட்ரு இதோடு முடிஞ்சிரும்லன்னு சொல்ல, அவங்க 2 பேரையும் ஃப்ரீயாக விட்டால் கூட பரவாயில்ல, நம்மளோட லைஃப் அவங்க கூட தான் இருக்குது, அது புரியுதான்னு சொல்ல, கேப்டன் கிட்டே நான் எல்லாத்தையும் பேசிட்டேன், அவ்வளோ ஈஸியாக கேப்டன் எல்லாத்தையும் விட்டுருவாருன்னு நினைக்கிறியா, கண்டிப்பாக விட மாட்டாங்கடா, என்ன பண்ணுறதுன்னு புரியலன்னு சொல்லி இவங்க 2 பேரும் கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. ஸ்டைலுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்றைக்கி நைட்டு எப்படியாவது அவனை நம்ம இந்த வேலையை பண்ண விடாமல் தடுக்கணும், தடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிரும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, அதுக்கு ஏதாவது பண்ணணும், ஆனால் என்ன பண்ணுறதுன்னு புரியலையே, நீ வேணா அவனை கிளப்புக்கு கூட்டிகிட்டு போடான்னு சொல்ல, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு சத்தியமாக புரியல, யோசிக்கிறேங்கிற மாதிரி கண்ட் அப்படியே ஸ்டைல் பக்கத்தில் உட்காந்துருக்கான். இன்றைக்கி அவங்க 2 பேரையும் நம்ம எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும், ட்ரை பண்ணி பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணலாம் சரியா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ரூரட்டோட மேட்ருக்குள்ளே அவன் போகாமல் இருக்க மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க. ஸோ கண்ட் வந்து பைசனை கூட்டிகிட்டு கிளப்புக்கு வரான். டே இன்றைக்கி கிளப்பு பூட்டி இருக்குண்டா, க்ளோஸ்டுன்னு சொன்னாங்க, எதுக்கு கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, நீ பேசாமல் வான்னு சொல்ல, எங்கடா கூட்டிகிட்டு போகிற, வேறு எங்கேயாவது கூட்டிகிட்டு போவேன்னு நினச்சா இங்கேயே கூட்டிகிட்டு வந்துட்டேன், நான் அவனை பேசாமல் வான்னு சொல்கிறேன் சரியான்னு சொல்லி அவன் பக்கத்தில் போய் க்ளோஸாக அவனை பார்த்துட்டு, இந்த மாதிரி எதுவும் என்கிட்ட கேட்காத, உன் கூட நல்ல ஸ்பெஷலான ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு எனக்கு தோணுது, அதுக்காக தான் உன்னை கூட்டிகிட்டு வந்திருக்கேன், ஏன் இன்றைக்கி ஏதாவது விசேஷமா அப்படின்னு சொல்லி அவன் கேட்க, விசேஷமாக இருந்தால் தான் உன்னை இங்கே கூட்டிகிட்டு வரணுமா, அப்படி இல்லைன்னா உன்னை கூட்டிகிட்டு வரக்கூடாதா, எனக்கு உன் கூட ஃபுல்லாக இருக்கணும்னு தோணுது, இன்றைக்கி ஃபுல்லாக நீ என் கூட இருக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் என் கூடயே இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவன் பக்கத்தில் போக, ஏய் நீ கொஞ்சம் ஓவராக பண்ணுற, நீ பண்ணுற எல்லாம் வித்தியாசமாக இருக்குது, ஏதோ இருக்குது, என்ன தப்பு பண்ண சொல்கிறேன்னு சொல்ல, நான் எந்த தப்பும் பண்ணல, இல்லைனா இந்த மாதிரி நீ இருக்க மாட்டியே, உன் எக்ஸை பற்றி எதுவும் சொல்ல போறியா அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்குறான். ஏன்டா என்ன பேசினாலும் தப்பாகவே புரிஞ்சுக்கிற, அதெல்லாம் இல்லை, நீ வித்தியாசமாக நடந்துக்கிற, அதனால தான், சரிவா நம்ம உள்ளே போகலான்னு சொல்ல, உள்ளையா, அதான் சொல்கிறேன்ல கிளப்பு க்ளோஸாக இருக்குன்னு, பேசாமல் வாடா அப்படின்னு சொல்லி பைசனோட கையை பிடிச்சிட்டு கண்ட் வேகமாக இழுத்துட்டு போக அவனுக்கே ஷாக்காக இருக்குது. பேக் கேட் வழியாக தான் போகிறாங்க. டே எங்கடா போகிற, மாட்டினா அவ்வளோதான்னு சொல்ல, நீ கொஞ்சம் பேசாமல் வா, இங்கே யாருமே இல்லையேடா, என்னடா இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, நீ பேசாமல் வரியா இல்லையா அப்படின்னு சொல்லி அவனை உள்ளே கூட்டிகிட்டு வர, எனக்கு பயமாக இருக்குது, உண்மையாகவே பயமாக இருக்கா, இதுக்கு முன்னாடி பயமாக இருந்ததில்ல, ஆனால் பேசாமல் வான்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி இழுத்துட்டு போக, அங்கே யாரும் செக்யூரிட்டி வர மாதிரி இருக்குது. 2 பேரும் ஒரு பக்கம் போய் அப்படியே மறைஞ்சு நிற்கிறாங்க. செக்யூரிட்டி அப்படி இப்படி வந்து தேடி பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி அந்த பக்கம் போயிட்டான். 2 பேரும் அப்படியே மெல்ல மெல்ல உள்ளே வராங்க. அப்படியே அதை பார்க்கும்போது பைசனுக்கே ஒரு மாதிரி இருக்குது, ஏன்டா இவன் தேவையில்லாத வேலை பார்க்குறாங்கிற மாதிரி பார்க்க, அவன் வாயை மூடிட்டு அமைதியாக இருக்கணும், பேசக்கூடாதுன்னு சொல்ல, சரி ஓகே நான் பேசலை, ஆனால் உனக்கு இந்த மாதிரி ரிஸ்க்காக எதுவும் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நீ பேசாமல் இருடான்னு சொல்லி 2 பேரும் எகிரி குதிச்சு அந்த கிளப்போட உள்ளே போகிறதுக்காக ட்ரை பண்ணாங்க. ஃபஸ்ட்டு கண்டு போக அவனை ஃபாலோ பண்ணிவிட்டு அப்படியே அங்கே வந்துட்டான் பைசன். அதுக்கப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் லைட்டை ஆன் பண்ணோடனே அந்த இடம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. ஏற்கனவே வந்த இடமா இருந்தாலும் இப்போ யாருமே இல்லாமல் இவங்க மட்டும் இருக்கனால அந்த இடம் பார்க்குறதுக்கு பைசனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே ரசிச்சு சார் பார்த்துட்டே நிற்க, அவனை பின்னாடி இருந்து கண்ட் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு அவனை பார்க்குறான். கொஞ்சம் கூட அவன் எதிர்பார்க்கவே இல்லை இந்த மாதிரி ஒரு ஹாப்பி மூமெண்ட்க்கு கூட்டிகிட்டு வருவான்னு. என்ன இது, எனக்கு ஒன்றுமே புரியலையே, எதுக்குடா என்னை இங்கே தனியாக கூட்டிகிட்டு வந்திருக்கேன்னு பைசன் கேட்குறான். எனக்கு இந்த இடத்துக்கு உன் கூட தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு தோணுச்சு, ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு மீட் பண்ண இந்த இடத்துல உன் கூட இருக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்லி அப்படியே அவனை ஹக் பண்ணிக்க, ஏய் எனக்கு என்னமோ நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தா வித்தியாசமாக இருக்குடா, மாட்டிக்க போகிறோன்னு சொல்ல, அப்படிலாம் மாட்டிக்க மாட்டேன், என்ன மாதிரி இருக்கிற திருடங்க அவ்வளோ ஈஸியெல்லாம் மாற மாட்டாங்க, எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டேன், கேமரா எல்லாமே க்ளோஸ்டுன்னு சொல்ல, பரவாயில்லடா எல்லாமே ரெடி பண்ணிட்டு தான் என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்க போலன்னு சொல்ல, ஆமாம் ஆனால் ஒன்று
தோணும், யாருமே நம்மளை பார்க்க மாட்டாங்களா? இங்கே யாருமே இப்போ நம்மளை பார்க்க முடியாது, நானும் நீயும் மட்டும்தான் இருக்கோம். உன் மைண்டில் என்ன தோணுதோ அதை சொல்லு அப்படிங்கிற மாதிரி பைசனை பார்த்துட்டு கண்டு கேட்க, எனக்கு எதுவும் தோணல, பவுலிங் பண்ணணும்னு தோணுது, நான் இப்போ பவுலிங் விளையாட போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு பால் எடுத்துகிட்டு அப்படியே பைசன் அந்த பக்கம் போகிறான். கண்டு தள்ளி நின்று அதை அப்படியே பார்த்துட்ருக்கான். அப்படியே பால் எடுத்துகிட்டு போய் அங்கேருந்து திரும்பி பார்க்குறான் கண்டு கொஞ்ச நேரம் நின்றுட்டு அவனும் ஒரு பவுலிங் பால் எடுத்துகிட்டு அப்படியே அவனும் அங்கே போயிட்டே இருக்கான் பைசன் பக்கத்தில். சேம் டைம் இந்த 2 கப்புள்ஸ் ஒரு மாதிரி போக, அடுத்து நம்ம ஃபெடரல் ஸ்டைல் 2 பேரையும் காட்டுறாங்க. 2 பேரும் அந்த கிளப்புக்கு வராங்க. அந்த ஹாலோவின் கிளப்புக்குள்ளே தான் வந்துக்கிட்டு இருக்காங்க போல். எல்லாம் வித்தியாசமாக இருக்குது ஸ்டைலுக்கு. என்னடா என்னை இங்கே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்ல, என்ன இதான் ஃபஸ்ட் டைமா? இதுக்கு முன்னாடி நீ வேறு யார் கூடயாவது வந்திருக்கியா, இல்லை நான் யார் கூடயாவது வந்திருக்கேனா? அப்படி ஒன்றும் இல்லை, எனக்கு ஹாப்பியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டைல் ஏதோ சொல்கிறான். என்னாச்சு, உங்களுக்கு டிக்கெட் வேணுமான்னு கேட்க, 2 டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லி டிக்கெட்டை வாங்கிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. ஸ்டைலுக்கு தான் ஒரு மாதிரி இருக்குது. சரி, இன்றைக்கி நைட்டு ரொம்ப ஜாலியாக இருக்கும், பேண்ட்லேருந்து ப்ளே பண்ணலாம் வராங்க, ஆடியன்ஸ் எல்லாருமே நிறைய பேர் இருக்காங்கன்னு சொல்ல, சரி ஓகே, எனக்கும் அந்த மாதிரி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்ல, இன்றைக்கி நைட் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத நைட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி டிக்கெட்டை கையில் கொடுக்க 2 பேர் வாங்கிட்டு, கரெக்டு தான், என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நைட் என்னால் மறக்க முடியாத ஒரு நைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டைல் தனியாக பேச, ஃபெடலுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்னடா இவன் இப்படி சொல்கிறாங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்க, உள்ளே போகலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போகிறாங்க. பட்டு அதுங்க பிடிக்கல போல், ஸ்டைலுக்கு பிடிக்காமே அவன் கூட வந்துட்டுருக்கான். உள்ளே போனனையும் ஃபெடல் அப்படியே ட்ரிங்க் பண்ணிகிட்டே இருக்க, நீ இப்போ எதுக்காக என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்த, என்னடா சொல்கிற, ஏன் இங்கே வரக்கூடாதா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன சொல்லணும் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்துன்னு சொல்லி எதுவுமே பேசாமல் ஸ்டைல் அப்படியே மென்று முழுங்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, ஏதோ சொல்ல வர சொல்லு, எனக்கு இங்கே வர்றது அவ்வளோ பிடிக்கல அப்படின்னு சொல்ல, எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. என்னடா எல்லோரும் நம்மளே பார்க்குறாங்கங்கிற மாதிரி இருக்க, ஏய் என்னடா பேசுகிற நீன்னு சொல்ல, சுற்றி இருக்க எல்லோரும் அப்படி பார்த்துட்டே இருக்காங்க. சாரின்னு எல்லாருக்கும் சாரி சொல்ல, மற்றபடி அவங்க எல்லாருமே அவங்களோட பர்ஃபார்மன்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. சாரிடா, நான் சத்தமாக சொல்லிட்டேனா அப்படிங்கிற மாதிரி இருக்க, நீ மேலே கோவமாக இருப்பேன்னு எனக்கு தெரியும், ஆனால் என் மனசில் ஏன் நான் கோவப்பட போகிறேன், எனக்கு ஏற்கனவே தெரியும் உனக்கு இந்த இடம் பிடிக்காதுன்னு. அப்புறம் ஏன் எனக்கு தெரியும் இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னு பார்க்குறியா, நீ என்கிட்ட க்ளோஸ் ஆகணுங்கிறதுக்காக தான் இந்த இடத்துக்கு நீ வந்தேங்கிறதும் எனக்கு தெரியும். ஸோ அதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத, எனக்கு இந்த இடம் பிடிச்சிருக்கு, கண்டிப்பாக இந்த பாப் மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதுக்காக தான் நீங்கள் கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்ல, நல்ல வேலை நீ என் மேலே கோவம் இல்லை, அது வரைக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குதுன்னு சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு ஸ்டைல் நிற்க, யார் கோவம் இல்லைன்னு சொன்னான், கோவம் இருக்குது, நீ என்னை இம்ப்ரெஸ் பண்ணுறக்காக இங்கே வந்தேங்கிறது எனக்கு தெரியும், அவ்வளோ ஈஸியாலாம் உன்னை நான் விட மாட்டேன், உனக்கு இங்கே புதுசாக வேறு உன்னை காட்ட போகிறேன்னு சொல்ல, என்னது உனக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல, அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு உன்னை இழுத்துட்டு போகிறேன்னு சொல்ல, பனிஷ்மெண்ட்டா என்னடான்னு சொல்லி கேட்க, நீ வான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறான். டேய் எங்கடா கூட்டிகிட்டு போகிறேன், எனக்கு என்னடா பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறேன்னு பயந்துட்டு அப்படியே ஸ்டைல் அவன் பின்னாடியே போகிறான். தரன்னு இழுத்துட்டு போய் கடைசியில் போய் உட்கார வச்சு மேக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னடா இவன் இப்படி பண்ணுறாங்கிற மாதிரி ஸ்டைல் அமைதியாக இருக்க, எதுக்கடா இந்த மாதிரி பண்ணுற, நீ பிடிக்கலன்னு சொன்னில, அதுக்கு தான், நீ ஃபேக் ஃபேனாக இருக்கீல அதனால தான் அப்படின்னு சொல்ல, ஏய் வேணாண்டா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைல் சொல்கிறான். சரி, எனக்கு இந்த மாதிரி மேக்கப் போட்டா நீயும் இதே மாதிரி மேக்கப் போடணும், எதுக்கு நான் போட மாட்டேன்னு சொல்ல, நீ போட்டு தான் ஆகணும், அப்போ எனக்கு மட்டும் மேக்கப் போட்டுட்டு நீ மட்டும் மேக்கப் போடாமல் இருக்கலாம்னு நினைக்கிறியா, நீ என்ன மாதிரி சேம் இதே மேக்கப் போடணும், ஃபேவரட்டான பேண்டு எனக்கு தான், உனக்கு இல்லை, அதனால தான் உனக்கு மேக்கப்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீயும் போட்டே ஆகணும், நானும் இதே மாதிரி மேட்சிங்கான மேக்கப் உனக்கு போட போகிறேன், போட முடியாதுன்னு சொல்கிறான் ஃபெடல். என்னால் இதை பப்ளிக்லலாம் போட முடியாதுன்னு சொல்ல, போட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்கான். ஏன் போட மாட்டேன், நான் மட்டும் போடும்போது நீ போட மாட்டியா, உனக்கு மட்டும் போட்டால் என்ன தப்பு, நீ போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்ல, ஸ்டைல் அதுக்கு எதுவுமே ஸ்டைல் சொல்ல எதுவுமே பேசாமல் ஃபெடல் அவனை பார்த்துட்டே இருக்கான். அமைதியாக இருக்க, அவன் கையில் இருக்கிற அந்த மார்க்கை அப்படியே பக்கத்தில் கொண்டு போயிட்டு டக்குன்னு ஒரு கிஸ் பண்ண, டேய் என்னடா பண்ணுற, சுற்றி எல்லோரும் இருக்காங்க பாரு, நம்ம வெளியே இருக்கோன்னு சொல்ல, அதனால் என்ன, யாருக்கும் என்னையும் தெரியாது உன்னையும் தெரியாது, உனக்கு கிஸ் பண்ணால் ஒன்றும் தெரியாது, நீ கண்டிப்பாக அந்த மேக்கப் போட்டே ஆகணும்னு சொல்லி நம்ம 2 பேரும் இன்றைக்கி ஒன்றா தான் இருக்க போகிறோம், எனக்கு எந்த பயமும் இல்லை, உனக்கு பயமாக இருக்கா பப்ளிக்கில் இந்த மேக்கப் போட அப்படின்னு சொல்லி கேட்க, உடனே ஈகோவை தூண்டி விட்டால் சும்மா இருப்பானா ஃபெடல். அப்படியே அவனை பார்த்துட்டே இருக்க, கையில் அந்த மேக்கப் இதை எடுத்து அப்படியே கண்ணுக்கிட்ட அப்படியே அவன் போட்டு விடுறான். இந்த மாதிரி நீயும் போடணும், நானும் நீயும் ஒன்றா போட்டிருக்கணும், அதான் எனக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்டைல் அவனை பார்த்துட்டே இருக்க, இவன் பண்ணுறதுக்கெல்லாம் ஃபெடலும் சரி ஓகேங்கிற மாதிரி அமைதியாக இருக்கான். அவனுக்கும் ஒரு வேளை இதே மாதிரி மேக்கப்பை போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் 2 பேரும் சேர்ந்து குடிக்கிறது, ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுன்னு ஒரு பக்கம் இவங்களோட மூமெண்ட்டும் ஹாப்பியாக போயிட்டுருக்கு.
இன்னொரு பக்கம் பார்த்தா இங்கே நம்ம கண்டும் பைசனும் ஜாலியாக ட்ரிங்க் பண்ணுறது விளையாடுறதுன்னு அந்த மூமெண்ட் ஒரு பக்கம் போக, ஒரு நிமிஷம் இரு வரேன்னு சொல்லிட்டு வேகமாக கண்ட் அப்படியே உள்ளே போகிறான். என்னடா பண்ண போகிறேங்கிற மாதிரி வெயிட் பண்ணிருக்க, இந்தா அப்படின்னு சொல்லி பாப்கார்ன் எடுத்து அப்படியே ஊட்டி விடுறான். அடுத்த ஒரு பாப்கார்னை இவன் போட்டுக்கிறான். இங்கே இவங்க 2 பேர் பேண்டோடு சேர்ந்து அப்படியே செம்மையாக டான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இவங்களோட ஹாப்பினஸ், இன்னொரு பக்கம் இவங்களோட ஹாப்பினஸ்னு போயிட்டே இருக்க, அப்படியே பாப்கார்னை அவன் வாயிலேருந்து பைசன் எடுக்க அப்படியே அவங்களுக்குள்ள ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்ட்டு அப்படியே ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நைட்டு பொறுத்த வரைக்கும் 2 பேருமே அவங்கவுங்க கப்புள்ஸோட ஹாப்பியாக ஸ்பெண்ட் பண்ணணுன்னு பிளான் பண்ணி ரொம்ப ஜாலியாக அப்படியே விளையாண்டுட்டு இருக்காங்க. பாப்கார்ன் எடுக்கிறது, தூக்கி போகிறதுன்னு ஒரு பக்கம் இவங்க, இன்னொரு பக்கம் அவங்க பாட்டு கூத்து டான்ஸ்னு அவங்க இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பைசனுக்கும். கண்ட் பைசன் கிட்டே கேட்குறான், நீ குடிக்கிறியான்னு. இல்லை, இன்றைக்கி எனக்கு வேணாம், எனக்கு குடிக்கணும்னு தோணலை, ஸோ குடித்தா அப்புறம் கஷ்டம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். ஏன், என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வேணான்னு தோணுச்சு. இப்போ நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் பிரச்சனை ஆயிருமே. இங்கே அவங்களோட ப்ராப்பர்ட்டியெல்லாம் டேமேஜ் பண்ணிட்டோம், அவங்களுக்கு தெரியாமல் வந்துட்டோன்னு தெரிஞ்சால் அவ்வளோதான், மாட்டிக்குவோன்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களோட ஸ்நாக்ஸை வேறு எடுத்து சாப்பிட்ருக்கோம், கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பைசன் சொல்ல, ஏன் போகிறதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம போக மாட்டோன்னு தோணுதுன்னு சொல்ல, சரி ஓகே, நான் அடிக்கடி இப்படி தான் காரை திருடிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிருக்கேன், அதே மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, ஏய் ஏன்டா இப்படி மாறிட்டேங்கிற மாதிரி பைசன் அவனை பார்க்குறான். அவங்க படுத்துருக்கிற அந்த இதே பொசிஷனே ரொம்ப நல்லாயிருக்கு. ஏன்டா இன்றைக்கி நைட் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு உனக்கு தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி பைசன் கேட்க, எனக்கு எதை பற்றியும் கவலை இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தான், நாளையிலேருந்து நான் கண்டிப்பாக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போக மாட்டேன், ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். உண்மையாக சொல்லணுன்னா எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், எனக்கு அந்த கேட் ரொம்ப பிடிக்கும், அந்த கேட்டை நான் வச்சுக்கணும், உன் கூட இருக்கணும், அதான் எனக்கு தோணுது. நாளையிலேருந்து நான் எப்பயுமே ஹாப்பியாக இருக்க போகிறேன்னு சொல்ல, கண்டிப்பாக நீ எப்போ வந்தாலும் சரி, நீ என்னோட கேட்டு, என் கூடயே தான் இருக்க போகிறேன்னு அப்படியே கண்டும் பேசுகிறான். 2 பேரும் ரொமான்டிக்காக அப்படியே பேசிகிட்டே இருக்க, ஆமாம் நீ என்னமோ இன்றைக்கின்னு சொல்கிறியே, நாளைக்கு ஃப்ரீ ஆயிடுவேன்னு சொல்கிறியே, அதுக்கு இன்றைக்கே ஃப்ரீ ஆகிடலாமில்ல அப்படிங்கிற மாதிரி பைசனை பார்த்து கேட்க, இன்றைக்கி என்னால் முடியாது, நாளைக்கு தான் நான் ஃப்ரீயாவேன், நாளையிலேருந்து நான் ஃப்ரீயாக தாண்டா இருப்பேன், உன் கூடயே தான் இருப்பேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நான் அதை பற்றி உன்கிட்ட சொன்னால் உனக்கு புரியாது, ஆனால் கண்டிப்பாக கடல் என்கிட்ட சொல்லியிருக்கான், நாளையிலேருந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருக்கலாம், அதுக்கப்புறம் அவன் என்னை எந்த டிஸ்டர்பும் பண்ண மாட்டான்னு. ஸோ நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணித்தரேன், இதுக்கப்புறம் நான் இப்படி தான் இருக்க போகிறேன், என்னோடய லைஃப்பில் எந்த ஒரு பிளானும் இல்லை, கண்ட்டு மட்டும்தான் என் லைஃப்பில் அப்படிங்கிற மாதிரி பைசன் அப்படியே உருகி கண்ட்டை பார்க்க கண்ட்டுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்றைக்கி அவன் அந்த மேட்ரை மைண்டில் வச்சுட்டு தான் அவன் அப்படி சொல்கிறாங்கிறது இவனுக்கு புரியுது. பட் வெளிப்படையே இவனாலேயும் சொல்ல முடியல, இன்றைக்கி போனால் நீ மாட்டிடுவடான்னு. என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கும் புரியாமல், என்ன சொல்கிற அப்படின்னு சொல்ல, ஒன்றும் இல்லை, இன்றைக்கி ஒரு நாள் தானே, அதுக்கப்புறம் எல்லாம் உனக்கே தெரியுங்கிற மாதிரி அவனும் ஃபீல் பண்ணிட்டுருக்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கலர் லைட்டு மாதிரி லைட்டாக போடுறான். அதை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பைசனுக்கு, அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த மூமெண்ட்டும். இப்படியே இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற குட்டி குட்டி மூமெண்ட்ஸும் ஜாலியான மூமெண்ட்டும் ஒரு பக்கம் ரொம்ப ஹாப்பியாக அப்படி லவ்லியாக போயிட்டுருக்கு. இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டை நம்ம இங்கே முடிச்சுக்கலாம். செகண்ட் பார்ட்டை நான் சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வீடியோ பிடிச்ச கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த பார்ட் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.